முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானின் தாக்குதல் முயற்சியை அடுத்து பஞ்சாபின் பாட்டியாலாவில் உஷார் நிலையில் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாட்டியாலாவில் மக்கள் அனைவரும் வீட்டுக்குள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். முழு விவரங்கள். பாகிஸ்தானுக்கும் நம்முடைய நாட்டுக்கும் இடையிலான அந்த எல்லை கோடு என்பது கிட்டத்தட்ட 3400 கிலோமீட்டர் கொண்டதாக இருக்கின்றது. அந்த 3400 கிலோமீட்டர் நீளம் கொண்டிருக்கக்கூடிய பகுதியும் தொடர்ந்து கண்காணிப்பு வளையத்திற்குள்ளே வைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பஞ்சாப் மாநிலத்திலே பல்வேறு ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த நிலையங்கள் இருக்கின்றன, விமான படைத்தளங்கள் இருக்கின்றன. அதே போன்ற ஆயுத உற்பத்தி கூடங்களையும் ராணுவம் பஞ்சாப் மாநிலத்தில் அமைத்திருக்கின்றது. எனவே இந்தியாவில் அதி உயர் பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநிலமாக பார்க்கப்பட வேண்டியது பஞ்சாப். அதன் காரணமாகத்தான் நேற்று காலை முதலே ராணுவத்தினர் கட்டாயமாக எல்லைப்புற பகுதிகளில் இருந்த கிராம மக்களை வெளியேற்றியிருந்தார்கள். பாதுகாப்பான இடங்களிலே பஞ்சாபின் எல்லையோர கிராம மக்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் சண்டிகரிலே ஒரு விமான தாக்குதல் உள்ளிட்டவை நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக முன் உணர்ந்து உளவுத்துறை மற்றும் ராணுவத்தின் தொழில்நுட்ப பிரிவினர் கண்டறிந்து கூறிய தகவல் அடிப்படையில் சற்று முன்பாக சைரன் ஒலி ஒலிக்கப்பட்டது. சைரன் ஒலிக்கின்றது என்றால் எதிரி நாட்டினுடைய விமானங்களோ ஏவுகணையோ ட்ரோனோ நம்முடைய பகுதிக்கு வர வாய்ப்பு இருக்கின்றது. எனவே நகர மக்கள் வீடுகளை விட்டு வெளியில் வர வேண்டாம், பால்கனியில் வந்து நிற்க வேண்டாம் என்பதற்கான ஒரு எச்சரிக்கை அறிவிப்பு தான் அந்த சைரன் ஒலி. சற்று முன்பாக சண்டிகரில் அது ஒலிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது பஞ்சாபினுடைய பாட்டியாவிலும் சைரன் ஒலி இசைக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக பொதுமக்கள் மறு அறிவிப்பு வரும் வரை வீடுகளின் மேற்பகுதியில் வந்து நிற்பதோ, பால்கனியில் நிற்பதோ, சாலைகளுக்கு வருவதோ கூடாது, வீடுகளுக்கு உள்ளாகவே மக்கள் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அறிவுறுத்தலாக அது பார்க்கப்படுகின்றது. பஞ்சாபின் பாட்டியாலா மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இந்த சைரன் இசைக்கப்பட்டு பொதுமக்களுக்கான எச்சரிக்கை அறிவிப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து இந்திய ராணுவத்தின் சார்பில் பாகிஸ்தான் வான்பரப்பையும் இந்திய வான்பரப்பையும் கண்காணித்தபடி இருக்கின்றார்கள். பாகிஸ்தான் வான்பரப்பிலிருந்து ஏதேனும் ஏவுகணைகள் போன்கள் வந்தால் உடனடியாக அவற்றை சுட்டு வீழ்த்துவதற்கான தயார் நிலையிலேயே இந்திய ராணுவம் இருந்து வருகின்றது. பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட பல்வேறு இடங்களில் இந்த சைரன் ஒலி எழுப்பக்கூடிய ஒரு சூழல் எழுந்திருக்கின்றது. இன்று காலை முதலே பாகிஸ்தான் தரப்பிலிருந்து எந்த ஒரு பெரிய அளவிலான தாக்குதலும் இல்லை என்றாலும் கூட ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஒரு சில பகுதிகளில் தற்போது வரை துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. பஞ்சாபிலும் ஏதேனும் தாக்குதல் முயற்சி நடைபெறக்கூடும் என்கின்ற ஒரு முன் எச்சரிக்கையின் அடிப்படையிலே தற்பொழுது சைரன் இசைக்கப்பட்டு அந்த பகுதிகளில் பாட்டியாலா, சண்டிகர் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் மக்கள் பாதுகாப்பாக வீடுகளுக்குள்ளே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பஞ்சாபின் பாட்டியாலா உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் இவ்வாறு சைரன் ஒலி இசைக்கப்பட்டு தொடர்ந்து பாதுகாப்பான நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன. இது மட்டுமல்லாமல் எல்லையோரங்களில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களிலும் பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் பாகிஸ்தான் தொடர்ந்து ஏவுகணைகளை வீசிக் கொண்டிருக்கின்றது. பாகிஸ்தான் ஏவுகணைகள் இந்திய தரைப்பகுதியை வந்து நெருங்கவில்லை என்றாலும் கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்திய தரப்பிலிருந்து இது போன்ற பாதுகாப்பு எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இது மட்டுமல்லாமல் காஷ்மீர் மாநிலத்தில் ஒரு சில பகுதிகளில் பொதுமக்களை நோக்கிய தாக்குதல் சம்பவத்தையும் பாகிஸ்தான் அரங்கேற்றி இருக்கின்றது. இன்று காலை ஒரு சில இடங்களில் சற்று மூர்க்கத்தரமான தாக்குதலை பாகிஸ்தான் தரப்பிலிருந்து மேற்கொண்டிருந்ததாகவும் உடனடியாக அதற்கான பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் இந்திய ராணுவத்தின் தரப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. மேலும் பாகிஸ்தானை பொறுத்தவரை நேற்று இரவே விமானங்கள் மூலமாக இந்திய எல்லைக்குள் நுழைந்து தாக்குவதற்கான ஒரு முயற்சியினை மேற்கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய போர் விமானங்கள் அனைத்தும் சுட்டு அந்த வானத்திலேயே விமானங்களை சுட்டு கீழே விழுகடிக்கக்கூடிய வகையிலே நம்முடைய அமைப்புகள் போர் தளவாடங்கள் செயல்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பீரங்கிகள் மூலமாகவே பாகிஸ்தான் வான் எல்லைக்குள் இருந்து வரக்கூடிய ட்ரோன்கள் மற்றும் குறைந்த உயரத்தில் பறந்து வரக்கூடிய ஏவுகணைகளை தாக்கி அழிப்பதற்கான ஒரு நடைமுறையை இந்திய ராணுவம் பின்பற்றி வருகின்றது. இது மட்டுமல்லாமல் பெரிய அளவிலான ஏவுகணைகள் நகரப்பகுதிகளில் விழுந்தால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்கின்ற அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய பாகிஸ்தானின் ஏவுகணைகளை கண்டறிந்தால் வான் பாதுகாப்பு அமைப்புகளான S-400 உள்ளிட்டவற்றின் மூலமாக உடனடியாக வானத்திலேயே பல கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்பாக அது தாக்கியும் அழிக்கப்படுகின்றது. இவ்வாறு தொடர்ந்து இந்திய தரைப்படை வீரர்கள், ராணுவத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய வீரர்கள் தொடர்ச்சியான இந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.